அவர்களுக்கும் அந்த இலவச வீடுகள் கட்டித்தர வேண்டும். மேலும் வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளி குடும்பத்தினருக்கும் முன்னுரிமை வழங்க வேண்டும். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள அம்சங்களை கண்டறிந்து அதில் சில திருத்தங்கள் செய்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதேபோல் இலவச பேருந்துகளில் பயணம் செய்கின்ற அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்திற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தொழிற்சாலை அமைத்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். அடுத்தபடியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாற்றுத்திறனாளிகள் தங்கி இளைப்பாறுவதற்கு ஒரு ஓய்வு அறை கட்டித்தர வேண்டும் போன்ற பல்வேறு அம்சங்கள் அடங்கிய கோரிக்கைகளை ஐயா அவர்களின் பணிவான கவனத்திற்கு தெரிவித்துள்ளோம். எங்களது தாழ்மையான இந்த கோரிக்கைகளை ஐயா அவர்கள் தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு தயவுடன் பரிசீலித்து உரிய முடிவு விரைவில் வழங்குமாறு ஐயா அவர்களை பாதம் பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை, அதாவது மருத்துவ சான்றிதழ் பெறும் பொழுது ஒரு கண் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ சான்றிதழ் மறுக்கப்படுகிறது. அதை தங்கள் அரசு ஜியோ காப்பியாக வெளியிட வேண்டும் என்று இந்த தருணத்திலே ஒரு கோரிக்கையாக உங்கள் முன் வைக்கின்றேன். நன்றி. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சமூக பாதுகாப்பு இயக்கம் சார்பாக எங்களது பணிவான கோரிக்கை, நடைமுறை வாழ்க்கையில் 21 வகை மாற்றுத்திறனாளிகள் அன்றாடம் தினசரி செத்து படித்து வருகிறார்கள். ஆகவே தாங்கள் சிறப்பு கவனம் செலுத்தி எங்களுடைய அரசாணைகள் பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வந்து அனைவருக்கும் மாதாந்திர உதவித்தொகை முதல் கட்டமாக ரூபாய் 5000 உதவி தர வேண்டும். மற்றும் மாநிலம் முழுவதும் இலவச வீடு குடியிருப்பு திட்டத்திற்கு அனைவருக்கும் வீடு கிடைத்திடவும் மற்றும் வங்கி லோன் மாதாந்திரம் 2 லட்சம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய தமிழ்நாட்டு உள்ளாட்சி மற்றும் அரசு சார்ந்த அலுவலர்களுக்கு முக்கியமாக சாயத்தளமும் மற்றும் அவர்கள் மாற்றுத்திறனாளி சென்று வர சக்கர நாற்காலியும் அவசியம் நாங்கள் அனைத்து அலுவலர்களும் அமைத்து தருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டு, ஆனால் அந்த வசதிகள் சென்னை அந்த மாதிரி சுற்றுலா பகுதிகளுக்கு மட்டும்தான் கிடைக்குது. ஆனால் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் கிராமம் வரைக்கும் அந்த அடிப்படை வசதிகள் போய் சேரணும். ஒவ்வொரு மாவட்டந்தோறும் இருக்கிறது, ஒவ்வொரு ஒன்றியத்துலையும் ஒரு கிராமத்துலேயும் ஒரு பயிற்சி கூடங்கள் இருந்தால் எங்களை மாதிரி இருக்கிறவங்க அந்த பேரா ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸில் பயிற்சி எடுத்து கலந்துக்க முடியும். எப்படி சென்னையில் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு பயிற்சி கூடமும் ஒரு விளையாட்டு கூடம் இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு உள்ளாட்சியும் அமைச்சு கொடுத்தா எங்களை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். தேங்க்யூ.